எருமையில் ஏறி விளையாடு முகமொன்று, ஈசனோடு ஞான மொழி பேசு முகமொன்று, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகமொன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகமொன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகமொன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்று, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மாமா, அதான் இப்போ எல்லா சங்கடமும் விலகிடுச்சே. உங்களுக்கு ஒரு கண்டம் இருக்கணும்னு இருந்திருக்கு மாமா. இப்ப அந்த கண்டம் விலகிடுச்சு. நிம்மதியா இருங்க மாமா. போயிடுச்சு நினைச்சது. நானும் சூடாமணி கூட போயிடுவேன் நினைச்சது. மூடு போட்ட பிள்ளைகளை ஆடாதே விட்டு போயிடுவாரு. கரையத்தனுமே, இந்த மூடு போட்ட பிள்ளைகளை கரையத்தனுமே. நான் இருக்கும்போது இதெல்லாம் நடக்க விடுவேனா? உன்னை ஒருத்தன் கொல்லணும்னா என் பணத்தை தாண்டித்தான் வரணும். இப்போ உன் கூட அம்மா இருக்காப்பா, உன் கூட அம்மா இருக்கா? எனக்கு போதையிலே இருந்தேனா, கூப்பிட்டானுங்களா இல்லையான்னு தெரியல. சரியா ஞாபகத்துக்கும் வரமாட்டுக்கு மாப்பிள்ள. அந்த இடம், உங்களை வச்சிருந்த ஒரு இடம், அது எந்த இடம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அங்க கூட்டிட்டு போறப்ப போற வழி ஏதாவது பாத்தீங்களா? எங்க மருமோன என்னைய வண்டியில தூக்கி போட்டு போனானுங்களா, எனக்கு அப்ப சுயநினைவே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி என்னைய கூப்பிட்டு வந்தானுங்களா தூக்குல தொங்க விடுறதுக்கு. அப்பவும் சரக்க நல்லா ஊத்தி விட்டு தான் கூப்பிட்டு வந்தானுங்க. அத பத்தி பேசாதப்பா. ஏத்தா, போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லணும்ல. மர்மோன இருட்டு வேறையாப்ப, திக்கு தசை எதுவுமே தெரியல. எதுவுமே எனக்கு சரியா ஞாபகத்துல வரமாட்டுக்கு மர்மோன. ஏம்பா, நீ இதே ஊர்ல தானே இம்புட்டு வருஷமா இருக்க. போற வழியில இருந்து ஏதாவது ஒரு கட்டடம், ஏதாவது ஒரு தெருவு, அது கூட நீ கவனிக்கலையா? ஐயோ, அதான் சொல்லுதம்ல அத்தா, கவனிக்கிற நிலைமையிலேயே நான் இல்லையே. அவனுதான் திரும்ப திரும்ப எனக்கு சரக்க ஊத்திக்கிட்டே இருந்தானுங்களே. எப்போ உன்னைய கோவில் மண்டபத்துல இருந்து தானே தூக்கிட்டு போனாங்க? ஆமா. அப்ப கூட வண்டியில இறனப்ப உனக்கு ஒண்ணுமே தெரியலையா? எங்கேயோ உங்களை தூக்கிட்டு போறாங்கன்னு தெரிஞ்சுதா தெரியலையா? எப்பா தெரியலப்பா. ஏ சண்முகம், நீ ஏதாவது கேள. நீ கேக்குறப்போ மாமாக்கு ஏதாச்சும் ஞாபகம் வந்தாலும் வரும். டேய், என்ன முழிக்கிற? நானத்தை கேட்க, அப்படியே பாவம் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பாரு. இப்ப போய் எதுக்கு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு? உறவு கேட்டுக்கலாமே.
சண்முகத்தோட நடவடிக்கையே சரியில்லை. அவனை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. கடத்திட்டு போனவங்களை கண்டுபிடிச்சு ஏதாவது சம்பவம் பண்ணிடுவானோன்னு பயமா இருக்குடா.